ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த காலை வேளையில் இந்த தியான வேளைக்காக உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை நம்மை நடத்துவதாக. ஒரு சில 3-4 நாட்களாக நாம் சந்திக்க முடியவில்லை. என்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக உங்களோடு இந்த தியானத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் கிறிஸ்து நமது இருதயங்களில் வாழும் சுகமான திருமணம் என்ற தலைப்பில் பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம கிறிஸ்துவை கிருபையை சுமக்கும் திருமணம், பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் ஒரு உத்தமமான கிறிஸ்தவம், அதாவது ஒரு உத்தமமான ஐடியல் திருமண வாழ்க்கையை பற்றி, யோசேப்பு மரியாளுடைய திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அவர்களை பற்றி அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திற்குள்ளே அவருடைய திருமண வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அதை பற்றி நமக்கு அதற்கு மேலே குறிப்புகள் இல்லை. ஆனால் அந்த திருமண வாழ்க்கை இன்றைய புது உடன்படிக்கை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக 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 பயனுள்ளதாக, அதுதான் ஒரு நல்ல மாதிரியான குடும்பமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மரியாள் கிறிஸ்துவை கருவிலே சுமந்தாள். யோசேப்பு மரியாளையும் கருவில் வளர்கிற குழந்தையும் நெஞ்சிலே சுமந்தார். அவருடைய வாழ்க்கை மிக நேர்த்தியானது. யோசேப்பு மரியாளுக்கு ஒரு அடையாளத்தையும் பாதுகாப்பையும் மட்டுமல்ல, கிறிஸ்துவை உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் தனக்கு தந்த அந்த மறைமுகமான ஊழியத்தை மிக நேர்த்தியாக செய்து முடித்து தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேர்ந்தார். அதே போல் மரியாளும் கிறிஸ்துவை கருவிலே சுமந்து கிறிஸ்துவை பெற்றெடுத்து சிலுவையிலே கையளித்தார். அதை கொடுப்பதற்கு முன்பு இருவரும் கிறிஸ்துவை இருதயத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்து இல்லாத இல்லறம் இல்லை. மரியாள் கிறிஸ்துவை பூமிக்கு கொண்டு வரும்படி பரலோகம் இறங்கி அந்த செய்தியை அருளிய போது, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து தன்னில் உருவாகும்படி தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அதே போல் யோசேப்பும் தன் வாழ்க்கையை தேவனுடைய பணிக்காக ஒப்பு கொடுத்து மரியாளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து உலகத்திற்கு வருவதற்காக அவன் பூரணமான அந்த பணியை முழு மனதோடு முழு சிந்தையோடு செய்தான். ஒரு முரண்பாடான ஒரு திருமணம் வெற்றியான திருமணமாக மாறினது. காரணம் கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். அதை நம்ம யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உலகத்திலே எந்த மனுஷனையும் மனுஷியையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் சொல்கிறாரு, நானே ஜீவ ஒளி என்று சொல்லுகிறார், ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார், ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். பாருங்க, 1வது மரியாளும் 2வது யோசேப்பும் கிறிஸ்துவின் மூலமாக இணைந்து இல்லறத்தில் மிக நேர்த்தியான ஒரு தம்பதியாக புது உடன்படிக்கையிலே அது அவர்களை தவிர வேற சொல்லும்படி மற்ற குடும்பங்களை பற்றி வேதம் சொல்லவில்லை. புதிய உடன்படிக்கையில் இல்லறத்துக்கான உபதேசங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். மட்டுமல்ல, கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 வருடம் வாழ்ந்தபோது அவர் எப்படி பேசினார், எப்படி செயல்படுத்தினார், எப்படி ஊழியம் செய்தார், எப்படி சிலுவையிலே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி மரணத்தையும் பாதாளத்தையும் பாவத்தையும் உலகத்தையும் உலகத்தின் அதிபதியையும் வென்றார் என்பதை நம்ம சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து
பிரவேசித்து விட்டால் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் இதை சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய மலை பிரசங்கத்தில் அவர் இதை குறித்து எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளை நம்ம வந்து சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பிரைஸ் காட். ஆண்டவருடைய கிருபை நமக்கு இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நற்கிரிகளை கண்டு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நற்கிரிகளை செய்யும்படி நம்மை ஆண்டவர் திருமணத்தில் இணைத்திருக்கிறார். திருமண ஒப்பந்தம் பாவமில்லாத காலத்தில் உருவானது. அது முதல் உடன்படிக்கை. தேவனே மனிதனோடு உடன்படிக்கை பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம். இங்கே அவர் கூறுகிற அந்த வெளிச்சம் கிறிஸ்து இருதயங்களிலே வாழ்வதனால் முகத்திலே வெளிப்படுகிறது, பேச்சிலே வெளிப்படுகிறது, கண்ணிலே வெளிப்படுகிறது, செயல்களிலே வெளிப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இருதயங்களில் வாழணும். வேதத்தில் இருதயத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா, இருதயமோ திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமாக இருக்கிறது. இந்த இருதயத்தில் கிறிஸ்து வாழணும். பெருமையான ஒரு இருதயத்தில், அகந்தையான ஒரு இருதயத்தில், இச்சையான ஒரு இருதயத்தில் யார் வாழணும்னா, கல்லான ஒரு இருதயத்தில் கிறிஸ்து வாழணும். அதை தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து எழுதும்போது மிக நேர்த்தியாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த மன்னிக்கணும் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க. பாருங்க, ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகிறார், புது சிருஷ்டியாக நம்மை மாற்றுகிறார். அப்போது கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் உருவாகணும். ரெண்டாவது, கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு நிமிடமும் வாழணும். சுயம் வாழக்கூடாது, மாமிசம் வாழக்கூடாது. நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம காலையில் கிரியை செய்யக்கூடாது. மாறாக நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாழ்வதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். இப்போ கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாழணும். அதே போல் கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தை வசனத்தில் நம்ம இதை பார்க்குறோம். 1:28 எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி. பாருங்க, கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் உருவாகணும், கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் வாழணும். கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் வாழ்ந்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக மாறுவீங்க. இப்போ இல்லறத்தில் கணவனுடைய மனதில் கிறிஸ்து உருவாகணும், வாழணும். அதைப்படி கிறிஸ்து வாழுவதனால அந்த மனிதன் சகல நற்கிரியைகளிலும் தேரணும். மனைவி என்னுடைய இருதயத்தில் கிறிஸ்து வாழணும், உருவாகணும், வாழணும், அப்புறம் தேரணும். இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தருகிறார். ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய பரிசு பெட்டகம். அதற்குள்ளே சகல உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்துவே நமக்குள்ளே வாழ்ந்து நம்மை தேறினவர்களாக மாற்றுகிறார். பாருங்கள், கிறிஸ்து எப்படி
இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நீங்கள் பாருங்கள், வேதத்தில் மிக முக்கியமான அந்த அந்த காரியங்களை மிக லகுவாக எளிமையாக சொல்லி கொடுத்துருப்பார். இப்போ வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது எது அப்படின்னா நம்முடைய நாவு. பார்த்திங்கன்னா பெரிய கப்பல்களை யாக்கோபில் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறது எது அப்படின்னா நம்முடைய நாவு தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற சுக்கானாக இருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், அந்த 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 4ஆம் வசனம், யாக்கோபு 3:4. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். கப்பலை திருப்புறதுக்கு அதை நடத்துகிற மனிதன் யோசிக்கிற இடத்திற்கு அதை கொண்டு செல்ல அவனுக்கு உதவுகிற ஒரு கருவி என்னன்னா சுக்கான். நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது எது நடத்து தெரியுமா? நம்முடைய நாவு. நம்முடைய நாவு தான் கணவன் மனைவி பேசும்போது நம்ம கிறிஸ்து இருதயத்தில் இருக்கிறதை மனதில் கொண்டு கிறிஸ்து இருதயத்தில் வாழ்ந்தால் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். மாற்றி சொன்னால், கிறிஸ்து பேசினா எப்படி பேசுவாரோ அப்படி கணவன் மனைவியின் இடத்துல பேசணும், மனைவி கணவன் இடத்துல பேசணும். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்து பேசுகிற மாதிரி நீங்கள் பேசணும். அதை குறித்து கொலோசியர் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 4:6, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாகவும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அப்போது நம்முடைய வாயின் வார்த்தையில் தான் நம்முடைய குடும்பத்தினுடைய வெற்றி இருக்குது. இன்னும் நான் மாற்றி சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் இருந்தால் கிறிஸ்து பேசுகிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையோட பேசுவீங்க. அப்படி பேசுனா என்ன உண்டாகும் தெரியுமா? சமாதானம் உண்டாகும். என்ன உண்டாகும்? உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். நீங்கள் ஒரு வெற்றி உள்ள இல்லற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ காரியத்தின் கடைத்தொகை என்ன? இருதயத்தில் கிறிஸ்து வாழணும். ஒருவனுக்குள் கிறிஸ்து இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம், நீங்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார், குடும்பத்திற்கு எழுதுகிறார். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்னா, கிறிஸ்துவ தான் இல்லறத்தினுடைய மைய கருப்பொருளாக கொண்டு வருகிறார். கணவன் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கையினுடைய மைய கருப்பொருள் கிறிஸ்து கணவனுடைய இருதயத்தில் வாழணும், மனைவியினுடைய இருதயத்தில் வாழணும். அப்போது புது உடன்படிக்கை இல்லறத்தில் கிறிஸ்து இல்லாத இல்லறம் இல்லை. வீட்டில் வேணால் நான் இந்த வீட்டின் தலைவர் கிறிஸ்துன்னு எல்லாரும் எழுதி போடலாம். ஆனால் இருதயத்தில் கிறிஸ்து இருந்தால் உங்களுடைய பேச்சு கிறிஸ்து பேசுகிறது போல இருக்கும், இயேசுவானவர் பேசுகிறது போல இருக்கும். எப்படி பிதாவும் குமாரனும் எப்படி அவர்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருந்தார்கள். இப்போ குமாரன் கிறிஸ்துவை பிதாவை பின்பற்றுகிறவராக இருக்கிறார். ஏன்னா பிதா ஒருவர் தான் நமக்கு நல்ல மாதிரி. இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், என்னிடத்தில் பேசுகிறவன் பிதாவினிடத்தில் பேசுகிறான்னு சொல்கிறார். அப்போ இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்னா, கிறிஸ்து நமக்காக நம்மை
தம்மை தேவனுடைய சுகந்த வாசனையான, அதாவது கிறிஸ்து தேவனுக்கு தன்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் தேவனுக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்க்கும்போது ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. பாருங்க, இல்லறம் என்பது இருவர் அல்ல மூவர். எப்படின்னா, முதலாவது நம்மை உருவாக்கின தேவன், அவர்தான் இல்லறத்தினுடைய நடுநாயகர். அவர்தான் நம்மோடு இல்லற ஒப்பந்தத்தை, உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் கணவனும் மனைவியும் தேவனும், இது ஒரு முப்புரி நூல், அல்லது இது ஒரு ஒரு முக்கோணம் போல. கணவன் தேவனிடத்தில் அன்பாக இருந்தால் மனைவியினிடத்தில் அன்பாக இருப்பான். மனைவி தேவனிடத்தில் அன்பாக இருந்தால் கணவனிடத்தில் அன்பாக இருப்பான். கணவன் தேவனுக்கு தம்முடைய சரீரத்தை, தம்முடைய உண்டான எல்லாவற்றையும் தேவனுக்கு சுகந்த வாசனையாக படைத்தா கணவன் தன்னுடைய மனைவிக்கு அதை படைப்பான். அப்போ இந்த முக்கோணம் இல்லாத ஒரு திருமண வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேற, நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தையே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம். ஆகையினால தான் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், பார்த்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். 4:20 ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்ம இப்படி பார்க்குறோம். பாருங்கள், 4:20 நான் வாசிக்கிறேன். நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இப்போது மேட்டர் என்னென்னா, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எப்படி இருக்கிறார் பாருங்கள். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இப்போது நாம் யாரிடத்தில் கற்றுக்கொள்ளணும், யாரிடத்தில் கேட்டு அறியணும், யாரை பார்க்கணும். பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு அதோட விடலை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறான்னா, இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படியே அவரிடத்தில் கேட்டு அவரால் போதிக்கப்பட்டவர்களாய் வாழணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். அப்போது பழைய மனிதனை களைந்து போடணும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு கிறிஸ்தவ தம்பதி அல்லது ஒரு கணவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த ஒரு கணவன், ஒரு மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனிடத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? கிறிஸ்துவனுடைய சுபாவத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வேதம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 36ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. பாருங்கள், அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் எதிர பார்க்கிற உங்கள் மனைவி, பிள்ளைகள், மனிதர்களை பார்க்கும்போது கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாழ்ந்தா மனதுருக்கத்தோடு நீங்கள் செயல்படணும். மனதுருக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பு என்பது என்ன தெரியுமா? அன்கண்டிஷனல் லவ். ஆண்டவர் நமக்கு காட்டுகிற அன்பு எப்படி தெரியுமா? நிபந்தனையற்ற அன்பு. அந்த அன்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? உள்ளான மனதிலிருந்து ஒரு உருக்கமாக வரணும். மனைவியை, கணவனை பார்க்கும்போது ஒரு எரிச்சலாக, கோபமாக பார்க்காம உள்ளான மனதுருக்கம். அப்போ தான் நம்மிடத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்படுவார். 1 தெசலோனிக்கேயர்ல ஒரு வசனத்தை நான் காண்பித்து இந்த நாளின் தியானத்தை நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் நீங்கள் 5ஆம் அதிகாரம்
1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் எல்லாரும், அதாவது கணவனும் மனைவியும் சபையில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் என்ன சொல்றாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கிறதுனால நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அப்படின்னா பழைய மனுஷனுடைய சுவாபத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. நாம் ஒரு புதிய சுவாபத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்து நம்முடைய உருதங்களில் வாழ்ந்தார்னா நம்முடைய நாவில் அந்த உப்பால் சாரமேறின வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருப்போம். மனதுருக்கமாக மற்றவர்களை பார்ப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாளை காலையில் நீங்கள் அந்த தியானத்திற்கு வரும்போது ஒரு பகுதியை வாசித்து தியானித்து வாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தையும் வாசித்துட்டு வாங்க. நாளைய தியானம் அதில் தான் இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும், கிறிஸ்து உங்களில் வாழ வேண்டும், கிறிஸ்துவினாலே நீங்கள் தேறுகிறவர்களாய் மாற வேண்டும். இந்த காரியத்தை ஆண்டவர் இல்லறத்தில் கொடுக்கிறார். இல்லறத்தில் இந்த 3 காரியமும் நமக்கு வந்துட்டுன்னா நம்முடைய பொது வாழ்க்கை, நம்முடைய வேலை இடங்களில், இன்னும் சபையில் நம்ம பார்க்கிற எல்லா மனிதரிடத்திலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். நம்ம பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை காண்பார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளை காய்ந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அளவற்ற இரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களோடு பேசி வருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய அச்சடையாளங்களை இந்த உலகத்திலே நாங்கள் குடும்பத்திலும் உலகத்திலும் காட்ட, கிறிஸ்துவை அணிந்து கொள்ள, தரித்து கொள்ள, கிறிஸ்து இருதயங்களிலே வாழ ஆண்டவரே நாங்கள் தேரும்படி கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.